தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை வெற்றி பெற முடியவில்லை. இதையடுத்து அடிக்கடி தொல்லை கொடுத்து வரும் அசுரர்களை வெல்ல என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அசுரர்களுடன் போரிட தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவன் தேவை என ஈசனிடம் வேண்டினர். கருணை கடலான எம்பெருமான் தன் தனிப்பட்ட சக்தியிலிருந்து நெற்றிக் கண்ணிலிருந்து உருவானவர்தான் கந்தன். நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் 6 அழகிய குழந்தைகள் ஆகின. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் 6 முகமாக உருவெடுத்தார். ஆண்டி கோலத்தில் பழனிமலை மீது நின்றிருக்கும் முருகனுக்கு அன்னை பராசக்தி ஞானவேல் வழங்கியது இந்த தைப்பூச திருநாளில்தான் என்று புராணங்கள் சொல்கின்றன. இதன் காரணமாகத்தான் மற்ற முருகனின் 6 படை வீடுகளை காட்டிலும் பழனியில் தைப்பூச விழா மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. இங்கு 10 நாட்கள் விழாவாக தைப்பூசம் நடைபெறும். பழனிமலை அடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கோவிலிலேயே கொடியேற்றப்பட்டு இந்த விழா நடத்தப்படுகின்றது. அப்படி பார்வதி தேவி கொடுத்த ஞானவேலை கொண்டு திருச்செந்தூர் தலத்தில் அசுரர்களை வதம் செய்து முருகப்பெருமான் தேவர்களை காத்து அருளியதாக புராணக் கதை கூறுகின்றது.